குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு அம்மன் படம். இது நான் நினைக்கிறேன் விஷ்ணு துர்க்கை தான் இதுன்னு. இது ரொம்ப பழமையான ஒரு இப்போ தான் இது விஷ்ணு துர்க்கைன்னு நினைக்கிறேன். கையில் சங்கு சக்கரம் எல்லாம் வச்சிட்ருக்கு. இது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோவிலில் தான் நீங்கள் விஷ்ணு துர்க்கையை பார்க்க முடியும். அதாவது பெருமாள் கோவிலில் விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க சைடில். நான் ஆதி திருவரங்கத்தில் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பெருமாள் கோவிலில் நான் பார்த்துருக்கேன். சங்கு சக்கரம்லாம் வச்சுக்கிட்டு விஷ்ணு துர்க்கை தான் இது. இதனோட இது இல்லை, உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு அழகாக, நானே இன்றைக்கி தான் இந்த படத்தை பார்க்குறேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதனால் இதை நீங்களும் பாருங்கள். விஷ்ணு துர்க்கை, அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுறேன். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸ்ரீசக்கர நாயகி துதி. ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே ஸ்ரீபுவனேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே ஸ்ரீபுவனேஸ்வரி ஆகம வேத களமயரூபிணி அகில சராசர ஜனனி நாராயணி நாககங்கண நடராஜ மனோகரி நாககங்கண நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்ப பதமலர் சூடவும் உலக முழுவதும் என தகமுற காணவும் உலக முழுவதும் என தகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே ஸ்ரீபுவனேஸ்வரி உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்கச் செய்த நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்கச் செய்த நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே ஸ்ரீ ஸ்ரீபுவனேஸ்வரி துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய் தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய் அன்பை புகட்டி உன்னை உந்தன் ஆடலை காணச் செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி
அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரநாராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே ஸ்ரீ புவனேஸ்வரி. இந்த மாதிரி இந்த துர்க்கை அம்மனா இது வந்து விஷ்ணு துர்க்கைன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா தெய்வத்தினோட இதையும் போட்டுட்டேன், இதை மட்டும் போடலையேன்னு சொல்லிட்டு இதை போட்டேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த தாயாரை நாம் கும்பிடும் பொழுது நீங்கள் எல்லா பெருமாள் கோயில்லையுமே ரொம்ப பழமையான கோயிலில் தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். பாருங்கள், கையில் வந்து கம்பு, குச்சி, அந்த கத்தி, வேலு, இந்த வில், அன்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு படம். நானே இதை தான் அப்படியே மெய் மறந்துட்டேன். அவ்வளோ ஒரு அழகு தேவதையாக மின்னிக்கொண்டிருக்கிற இந்த இதை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை நீங்கள் என்ன தெய்வன்றதை சொன்னால் விஷ்ணு துர்க்கைன்னு தான் சொல்லுவேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நாராயணா பஜே நாராயணா நாராயணா பஜே நாராயணா நாராயண். அன்பு வடிவே அம்மா என்னை ஆட்கொண்ட அம்மா உன் ஸ்துதிகள் பாடி வந்தோம், எங்கள் குறைகள் தீர்க்க வருவாய். ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் இது பண்ண முடியல. இப்போ 2 கையில் பிடிச்சிக்கிட்டேன். அதனால் நம்மளுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தீரும். இது வருங்க, அது என்னது, அம்பு, சரியாக விடாம, அம்பு, வில், அம்பு, வில், அம்பெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகான இந்த படம். துர்க்கை அம்மா, துர்க்கை அம்மனை துதித்தாள் என்றும் தும்பன் பறந்தோடும். இது வந்து விஷ்ணுவின் அம்சமாக விஷ்ணு துர்க்கை. கையில் பாருங்கள், சங்கு சக்கரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் துர்க்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பறந்தோடும் நல்வி. அதனால் இவ்வளவு இந்த அழகான படத்தை விஷ்ணுவும் சக்தியும் சேர்ந்து இருக்கின்றது போல நமக்கு ஒரு இது. நமது அத்தனை கஷ்டங்களும் தீரும். இவ்வளோ பெரிய அழகு, அப்படியே பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நீங்கள் என்ன படம்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல பாதையை கொடுத்து நமது வெற்றி நிச்சயம் என்கின்ற முழக்கத்தோடு இவ்வாண்டை எதிர்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்குன்ற நம்பிக்கையில் நாம் இருக்கோம்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி. நாளைக்கு வராக ஜெயந்திங் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை. அதனால் வராக பெருமாளை நாம் வழிபாடு, நமக்கு வீடு நிலம் பூமி வேண்டுமா, வராக பெருமாள் தான். திருப்பதி ஏழுமலையானுக்கே இடம் கொடுத்தவர் அந்த வராக பெருமாளுக்கு தான் முதல் பூஜை. அதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வராக ஜெயந்தி, வராக பெருமாள்.